இந்த டைரக்டருக்கு முத்துவுக்கும், மீனாவுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை குடுக்கல அப்டின்னா நிம்மதியா இருக்கு. தூக்கம் வராது போல இருக்குது. அப்டிதான் நான் நெனைக்கிறேன். நீங்களும் என்னைய மாதிரி நெனச்சீங்க அப்டின்னா, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. எல்லா சீரியல்லயும் பொதுவா இப்படிதான் பண்ணுவாங்க. பட் இதுல பார்த்தீங்கன்னா, சுத்தி சுத்தி வளைச்சு வளைச்சு எல்லாருமே நம்ம முத்துவுக்கும், மீனாவுக்கும் எதிரியா தான் இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்டின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரோமோல பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்போம். சிந்தாமணி வந்துட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கா. அதாவது போலியா ஒரு கான்ட்ராக்ட் குடுத்துருக்காங்க. டெக்கரேஷன் கான்ட்ராக்ட் மீனாக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இதுல பூ விஷயம் நமக்கு தெரியும். பூ வந்து வாடிரும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அதுல முதலீடு பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா அதுலருந்து அந்த பணத்த வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணி நல்லபடியா அந்த ஒர்க்க ஃபினிஷ் பண்ணா மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ அ நம்ம மீனா வந்துட்டு அந்த ஆர்டர கையில எடுத்துடுறாங்க. ரூ. 2,00,000 ஆர்டரு அப்படின்னு சொல்றாங்க. வழக்கம் போல இந்த ஆர்டருக்கும் நம்ம வந்து முன்கூட்டியே கொஞ்சம் பணம்லாம் போட்டு பூவெல்லாம் வாங்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி வாங்கியும் வச்சிடுறாங்க. இந்த விஜயா என்ன பண்றாங்கன்னா, சிந்தாமணிக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி அவ பெரிய கான்ட்ராக்ட் எடுத்துட்டா. நீங்க என்னதான் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்ல, உடனே உங்கள மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன். நான் அந்த கான்ட்ராக்ட்ட குடுத்ததே நான் தான். இந்த கான்ட்ராக்ட் தான் அவளோட கடைசி கான்ட்ராக்ட்டா இருக்க போகுது. ஏன்னா, இதுக்கப்புறம் அவ வந்து இந்த தொழிலே இருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி எது பண்ணாலும் சரி, இனிமே அவ இந்த மாதிரி தொழிலதிபர் ஆகுற ஆசைய கைவிட்டா போதும். வீட்ல சமைச்சுட்டு கிடந்தா போதும். இவ திமிரு அடக்குனா போதும். அப்படின்ற மாரி இந்த மாரி 2, 3 டயலாக்லாம் எடுத்து விட்டுர்றாங்க. இப்போ மறுநாள் வந்து டெக்கரேஷனுக்கு உண்டான எல்லா திங்ஸுமே வாங்குறாங்க. அதுவுமே கடன் வாங்கி தான் எல்லா திங்ஸுமே வாங்கிட்டுருக்குறாங்க. இப்போ பூவுமே வாங்கிர்றாங்க. ஸோ பூ வந்து டெக்கரேஷன் பண்றதுக்கு மறுநாள் மேரேஜு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நைட்டே டெக்கரேஷன் பண்ணிரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டெக்கரேஷன் ஒர்க்கையும் முடிச்சிடுறாங்க. மறுநாள் காலையில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல எந்த ஒரு ஃபங்ஷனுமே நடக்கல. எந்த ஒரு இதுவுமே தெரியல. அப்போ இந்த சிந்தாமணி வந்துட்டு சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. "என்ன உன் மண்டபத்துக்கு எல்லாத்துக்குமே போட்டு வச்சு சூப்பர் சூப்பரா டெக்கரேஷன் பண்ணியிருக்க. பார்க்கும்போது நீ வாங்கியிருக்கிற பூ ரேட்டெல்லாம் பார்க்கும்போது எப்படியும் ஒரு 2,00,000 கிட்ட ஆயிருக்குமே கண்ணு" அப்படின்ட்டு அவங்க கிண்டல் பண்றாங்க. "ஆமா, அது எதுக்கு நீங்க கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. "ஆமா, இந்த ஃபங்ஷனே நடக்காத ஒரு மண்டபத்துக்கு இவ்ளோ செலவு பண்ணி எதுக்கு கண்ணு நீ டெக்கரேஷன் பண்ண?" அப்படின்ற மாரி சொல்ல, "புரியல, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் வந்துட்டு முத்துவும் வந்துடுறாங்க. வந்துட்டு இவங்க என்னமோ சொல்றாங்க. "ஃபங்ஷனே நடக்காத மண்டபத்துக்கு நம்ம டெக்கரேஷன் பண்றதா சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல" அப்படின்னு சொல்லும்போது தான், "ஆமா கண்ணு, நான் தான் சும்மா சொன்னேன். இந்த இடத்துக்கு நாங்க வர்றதுக்கு, இந்த தொழில்ல நாங்க ஃபர்ஸ்ட் இடத்துக்கு முதலிடம் பிடிக்கிறதுக்கு நாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். உன்னைய மாரி எத்தன பேர தொழில விட்டு ஓட விட்டுருப்போம். அவங்களுக்கெல்லாம் இந்த மாரி தான் நஷ்டத்த குடுக்குறோம். நான் சும்மா கான்ட்ராக்ட்ட குடுக்குற மாதிரி நான் உனக்கு கான்ட்ராக்ட் குடுக்குற மாரி நடிக்க சொன்னேன். நீ அத நம்பிட்டியா கண்ணு? நல்லா விசாரிக்க வேண்டாமாக்கும்." அப்படின்னு சொல்ல, "சரி இந்த பூவெல்லாம் இன்னைக்கு வாடிருமே, இத எப்படி நீ ரிட்டர்ன் பண்ணுவ? உனக்கு காசு எப்படி கிடைக்கும்?" அப்படின்ற மாதிரி சிந்தாமணி கேட்குறாங்க. உடனே நம்ம மீனா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறாங்க. முத்து இருந்துட்டு, "இந்த பாரு சிந்தாமணி, இனிமே இந்த மாதிரியான ஒரு காரியத்த பண்ணீங்கன்னா, உன்ன சும்மா விடமாட்டேன். என்னைய இந்த இன்னொரு முகத்த பார்க்க வச்சுறாத" அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே ஹார்ஷா பேசுறாங்க. சரி, இந்த இழப்பீட்ல இருந்து அவங்க எப்படி மீண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.